லாஸ்ட்டாக இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங்கில் முடிச்சிருந்தோம். இப்போது அதிலேருந்தே கண்டினியூ பண்ணுறோம். show that the function given by f of x, right, is strictly increasing for all x belongs to R. சரி, இதை strictly increasing காட்ட சொல்கிறாங்க. சரி, solution here f of x 7x plus 13, right. இந்த இடத்துல ஒரு சின்ன ஐடியா, strictly increasing நம்ம என்ன பண்ணுவோம், x1 less than x2, f of x1 less than f of x2 இப்படி காமிச்சா அது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ரைட். இப்போது இங்கே நாம் அதை காட்டணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இங்கே நம்மளோடது தெரியும், எது எடுத்தனாலும் ரியல் நம்பர்ஸில். அப்போது x1, x2 belongs to ரியல் நம்பர்ஸ், x1 less than x2, ரைட். f of x1 less than f of x2 நம்ம காட்டணும். f of x எப்படி இருக்குது, எக்ஸுக்கு முன்னாடி 7 மல்டிப்ளை ஒரு 13 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் இங்கே ரெண்டு பக்கமும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 7x1, இது 7x2, ரெண்டு பக்கமும் 13 ஆட் பண்ணால் இந்த பக்கமும் 13 அந்த பக்கமும் 13 ஆட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு பேர் நீங்களே சொல்லுங்கள், f of x1, இதுக்கு பேர் f of x2. அப்போ f of x1 less than f of x2 காமிச்சாச்சுன்னா this implies f is increasing on real number. இதான் நம்ம சொல்ல வந்தது. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு? அப்போது அன்றைக்கும் போட்டது இதுதான், ரைட். இன்னொரு மெத்தட் என்ன சார்னா அது சொல்லி கொடுத்துருந்தேன். f of x is equal to 7x plus 13. ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் இது 7, எக்ஸை பண்ணால் 1, 13 பண்ணால் 0. இந்த f dash of x வந்து 7 வந்திருக்கு, அது என்னது, greater than 0. f dash of greater than 0 இருந்தால் f is strictly increasing அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுதான் இன்னொரு மெத்தட். ஆன் ஆர், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆன் ரியல் நம்பர்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை நாம் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னு காட்டணும், ரைட். இயர் f of x e பவர் எக்ஸ்பனன்ஷியல் பவர் 2x, ரைட். இங்கே அதே மாதிரி x1, x2 belongs to R, ரியல் நம்பர்ஸ். x1 less than x2, e பவர் மேலே இங்கே முன்னாடி 2xன்னு இருக்குது. அப்போ அப்போ ரெண்டு பக்கமும் 2 மல்டிப்ளை பண்ணால் இது 2x1, இது 2x2, ரெண்டு பக்கமும் ரைசிங் எக்ஸ்பனன்ஷியல் ஆன் போத் சைட். அப்போ இந்த பக்கமும் e பவர் 2xn, e பவர் 2x2, ரெண்டு பக்கம் ரைஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு இப்படி இருந்தால் இது f of x சொல்கிறீங்க, இப்படி இருந்தால் இது என்ன சொல்லுவீங்க, f of x1, இது என்னன்னு சொல்லுவீங்க, f of x2. அப்போ f of x1 less than f of x2, this implies f is strictly increasing on R. இதுதான் இது முடியுது, ரைட். இதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீசிங் டிக்ரீசிங் வந்து கணக்கு கொடுக்கச்ச ஒரு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு பெரிய சம்மா வரச்ச, இன்டர்வல் கொடுக்கச்ச, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து போட சொல்லச்ச எப்படி போடணும் அதுக்கான ஸ்டெப்ஸ் பார்க்க போகிறீங்க. அதையும் இங்கே சொல்ல போகிறேன். இது உங்களுக்காக நான் கொடுக்குற ஸ்டெப்ஸு. இதை வச்சு நம்ம சம்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், எங்கே ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இங்கே அவங்க ஷோ தட் சொன்னால் அதனால் கண்டிப்பாக ஓகே நம்ம போட்டோம். நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எந்தெந்த இன்டர்வல் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், எங்கெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், எங்கெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், எங்கெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்னு ஒரு கர்வ் கொடுத்துட்டு உங்களை கேட்பான். அது எப்படி ஒரு சம் போடச்ச அதுக்கான ஸ்டெப் எப்படி இன்க்ரீசிங் டிக்ரீசிங் பார்க்கறதுக்கு. ஸ்டெப் 1, assume the given sum. Assume the given sum as f of x, right. f of x னு assume பண்ணிக்கோங்க. Step 2, அதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கோங்க. f dash of x கிடச்சிரும். Find f dash of x. Step 3, put f dash of x equal 0 கொடுங்க. அது மாதிரி கொடுத்தீங்கன்னா we get value of x கிடைக்கும். வேல்யூ ஆஃப் x, அந்த x வேல்யூ சும்மா நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன், ஏன்னு எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா ஸ்டெப் 4, x equal to 4 divides real line into the point x equal to a divides a real line into 2 disjoint interval. அப்போது x equal to a அந்த பாயிண்ட் வந்து the point x equal to a divides a real line into 2 disjoint interval இப்படி கிடைக்கும்.
ஒன்றுமே இல்லை, இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கணும், இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டி, நடுவில் ஏ. அப்போ அந்த இன்டர்வல்ஸ் என்னென்ன disjoint interval, namely x equal to a divides the real line into two disjoint interval, namely minus infinity comma a comma infinity. Right. இப்போ ஒரு சின்ன tabular form, ஒரு tabular போட்டு சொல்லி தர போகிறேன். அந்த tabular போடுச்ச எப்படி போட்டுக்கிறேன். ரைட், இங்கே இன்டர்வல்ஸ், இங்கே sin of f dash of x, sin of f dash of x, இங்கே nature, increasing or decreasing, stay increasing or strictly decreasing. அது சரி, இன்டர்வல்ஸ் நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஏ கமா இன்ஃபினிட்டி. இதுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூ கொண்டு போயிட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் நம்மளோட கணக்கில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, அதில் கொண்டு போய் போட்டிங்கன்னா சப்போஸ் பாசிட்டிவ் வந்தால் அது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், நெகட்டிவ் வந்தால் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். இப்படி பார்க்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா. பாசிட்டிவ் வந்தால் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், நெகட்டிவ் வந்தால் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். இதோட நேச்சர். ஓகே, இதான் ஒரு சின்ன டேப்லர். இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி போட்டு அப்புறம் கீழே யார் எதெல்லாம் இன்க்ரீஸிங் இன்டர்வல் எது டிக்ரீஸிங் இன்டர்வல்னு எடுத்து எழுதிடுங்க. இது இம்பார்ட்டன்ட் 4 மார்க்ஸ் சம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ போர்டில் இருக்கிறது 4th சம். இதெல்லாம் தான் நான் சொன்னேன் இம்பார்ட்டன்ட் சம். ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் இன் விச் த ஃபங்க்ஷன் எஃப் கிவன் பை ரைட் இஸ் எந்தெந்த இன்டர்வல் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், எதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் நம்ம இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்கணும். சரி, அதுக்கு நான் சொன்ன அந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போகிறோம். ரைட், ஸ்டெப் 1 உங்களுக்கு என்ன சொன்னேன் ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஸ்டெப் 1 ரைட், கொடுத்த கணக்கு அசியூம் த கிவன் சம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னே இருக்குது, பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைனா அசியூம் த கிவன் சம் ஆஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ரைட், இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 ஃபைண்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 2 ஓகே, எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x, எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x, 3xை பண்ணால் 3. அப்போ இதை சொன்னால் 4x மைனஸ் 3. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 முடிஞ்சது. ஸ்டெப் 3 புட் f dash of x equal to 0, 4x minus 3 equal to 0, 4x minus 3 equal to 0, 4x equal to 3, x equal to 3 by 4. Right, the point x equal to 3 by 4 divides the real line into two disjoint interval. Right, a point x equal to 3 by 4 divides the real line into two disjoint interval. நம்மளுக்கு அது யார் அப்படின்னா disjoint interval minus infinity plus infinity. உங்களுக்கு கிடைச்ச பாயிண்ட் 3 by 4. அப்போ அந்த இன்டர்வல் ஒன்று மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 3 by 4, இன்னொன்று 3 by 4 கமா இன்ஃபினிட்டி, 3 by 4 கமா இன்ஃபினிட்டி. அப்போ இங்கேயே அதை சொல்லிடலாம். The point x equal to 3 by 4 divides the real line into two disjoint interval, namely minus infinity comma 3 by 4, 3 by 4 comma infinity. Right, இதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு சொன்னது என்னன்னா அந்த டேப்லர் காலத்தில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்டர்வல்ஸ் நடுவில் ஒரு விஷயம் எதுக்காக போட்டிருக்கேன்னு பார்க்குங்க, வெயிட் பண்ணுங்கள். எப்படி போட்டிருக்கேன். ரைட், இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 3 by 4, 3 by 4 கமா இன்ஃபினிட்டி. ரைட், இங்கே சே இல்லைனா டெஸ்ட் வேல்யூ அப்படின்னும் சொல்லலாம். டெஸ்ட் வேல்யூ. ரைட், இந்த இடத்துல sin of f dash of x, இங்கே நேச்சர். ரைட்ஸ், இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், எதுக்கு இந்த டெஸ்ட் வேல்யூ போட்டிருக்கோன்னா அந்த நாங்கள் டேப்லெட் போடச்ச சொல்ல எதுக்கான நீங்கள் இங்கே கணக்கில் போடச்ச இது ஈஸியாக இருக்கும். இது இந்த இன்டர்வலுக்கு நடுவில்
பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போயிருக்கு. அப்போ எந்த இடத்துக்குள்ளே 0 இருக்கும்? இந்த இன்டர்வலுக்குள்ளே 0 இருக்குமா? இந்த இன்டர்வலுக்குள்ளே. அப்போ இந்த இன்டர்வலுக்குள்ளே, அப்போது இந்த இன்டர்வலுக்குள்ளே அதான் x = 0 எடுத்து இந்த f dash of xல போட்டு பாருங்கள். 4 × 0 - 3, அதாவது 4 × 0 - 3. ஆன்சர் என்ன வருது? -3 தான் வருது. அப்போது இது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், ரைட். அடுத்தது இது ரெண்டுத்துக்கு நடுவில் கண்டிப்பாக ஏதாவது பாசிட்டிவ் வேல்யூ. சரி, x = 1. 3/4க்கும் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 3/4ன்றது எவ்வளோ? நியர்லி 3 உள்ள போட்டு 4ஆல் டிவைட் பண்ணிக்குவேன். 4 7s are 28, மிச்சம் 2 பாயிண்ட். அப்போது 0.75. அப்போது அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா 1 இருக்க தான் செய்யும். அப்போது அந்த இடத்துல x = 1 எடுத்துன்னு போயிட்டு இந்த f dash of xல 4x, xக்கு பதிலாக 1 மைனஸ் 4 1s are 4, 4 - 3 எவ்வளோ? 1. கண்டிப்பாக பாசிட்டிவ் வருது. அப்போ இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அப்போது எடுத்து எழுதிச்ச ஆன்சரை strictly increasing on 3/4, infinity, strictly decreasing ஆன்சர்னு போட்டு strictly decreasing on -infinity, 3/4 இப்படி போட்டு முடிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், ரைட். அப்போது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் எங்கே? இந்த இன்டர்வலில். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் எங்கே? இந்த மாதிரி எடுத்து எழுதுங்க. அடுத்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டான். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், ரைட். சொல்யூஷன் போச்சே. நான் சொன்ன அந்த மெத்தட் மறக்கக்கூடாது. ஸ்டெப் 1 கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அசியூம் த கிவன் சம் இங்கே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. 2x³ - 3x² - 36x + 7, ரைட். கொடுத்த சம்மை f of xன்னு எடுத்துட்டாச்சு. ஸ்டெப் 2 f dash of x கண்டுபிடிக்கணும். அப்போது 2x³ பண்ணால் 3x², 3x² பண்ணால் 2x, 36x பண்ணால் 1, 7 பண்ணால் 0. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6x² - 6x - 36 f dash of x கிடச்சாச்சு. ஸ்டெப் 3 put f dash of x equal to 0ன்னு வைப்போம். put f dash of x equal to 0, right. f dash of x equal to 0, 6x² - 6x - 36 equal to 0, right. 6 வெளில எடுத்துட்டா x² - x - 6 equal to 0, right. இந்த 6 போயிட்டு அங்கே உங்களுக்கே தெரியும் 6 not equal to 0, 6 not equal to 0. அப்போ x² - x - 6 equal to 0. ப்ராடக்ட் பண்ணால் -6, ஆட் பண்ணால் -1, -3 + 2 -6 வருது. ப்ராடக்ட் பண்ணால் ரைட்டு 3 2s are 6, -3ல் +2 போனால் -1. ப்ராடக்ட் பண்ணாலும் வருது, ஆட் பண்ணாலும் வருது. பாருங்கள், -+, -3 2s are 6, -3ல் +2 போனால் -1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று x - 3, இன்னொன்று x + 2. அப்போ ஒன்று x = 3ன்னு வருது, இன்னொன்று xக்கு -2, ரைட். அப்போ இந்த வாட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா the point x = 3, -2 divides the real line into, இந்த வாட்டி 2 வராது, real line into 3 disjoint interval. The point x = 3, -2 divides the real line into 3 disjoint interval. எப்படின்னு பார்க்க போகிறீங்களா? இங்கே பாருங்கள், ஒன்று -∞, +∞, -2 ஒரு ஃபஸ்ட் வேல்யூ, அடுத்தது 3. அப்போது இங்கே நம்மளுக்கு அந்த கிடைக்கிறது யார்? -∞, -2. இது ஒரு இன்டர்வல். -2, 3 அது ஒரு இன்டர்வல். 3, அப்போது the point x = 3, -2 divides the real line into 3 disjoint interval, namely -∞, -2, -2, 3, 3, இப்போ அந்த டேப்லர் காலத்தில் கொண்டு போய் இதை நம்ம போட்டால் ஈஸியாக இருக்கும், ரைட். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அந்த டேப்லர் காலம் போடச்சு உங்களுக்கு நான் சொன்னதை மறந்துட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
intervals, test value, sin of f dash of x, sin of f dash of x, nature, sin of f dash of x, nature. இது test value, test value, right. இப்போ அந்த இன்டர்வல்ஸ் என்னென்ன கிடச்சிருக்கு, -∞, -2, -2, 3, 3, f dash of x என்னன்னு மறந்துட போகிறீங்க, 6x². அதுதான் சொன்னாலும் ஓகே, இப்படி சொன்னாலும் ஓகே. டெஸ்ட் வேல்யூ பார்க்குறது f dash of x என்னன்றதை உங்களுக்கு இங்கே எழுதியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 6 வெளில எடுத்துகிட்டு இதோட ரெண்டுத்துக்கு கிடச்ச ஃபேக்டர் x - 3 இன்ட்டு x - 2, ரைட். இதோட ரைட். இப்போ இதெல்லாம் தான் நம்ம இங்கே போடுறோம். இன்டர்வல்ஸ் நம்மளுக்கு கிடச்சது பார்த்தீங்கன்னா -∞, -2, -2, 3, 3, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த -∞, -2 நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மைனஸ் இப்படி போயிட்டே இருக்கும். அந்த -3 எடுத்து டெஸ்ட் வேல்யூ இங்கே போய் போட்டு பாருங்கள். -3 -3னா -6. அந்த வேல்யூ பார்க்காதீங்க, எனக்கு சிம்பிள் -3 + 2 பார்த்தீங்கன்னா -3 + 2ன்னு இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இதான் டாமினேட். அப்போ ரெண்டுமே மைனஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வரும். நான் சொன்னது புரியுதா? -3 இங்கே போட்டு பாருங்கள். -3 -3 -6, -6, -3 + 2 -1. அப்போ இது பாசிட்டிவ். அப்படின்னா இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். இது கண்டிப்பாக இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா -2க்கும் 3க்கும் நடுவில் கண்டிப்பாக டெஸ்ட் வேல்யூ என்ன இருக்கும், 0 எடுத்து போடுங்க. வேறு நம்பரும் இருக்கும், அதோட ஈஸி எது நம்மளுக்கு 0 போடுறது தான். 0 - 3, ரைட்டு. 0 + 2னா என்ன வரும் உங்களுக்கே தெரியும். 0 - 3 -3, 0 + 2 2. முன்னாடி ஒரு 6 இருக்குமே, ஆமாம் இருந்துட்டு போட்டோம். இதோட வேல்யூ கண்டிப்பாக நெகட்டிவ் தான் வரும். ஏன்னா 3 2s are 6, 6 6 are 36. என்ன 36? -36. எனக்கு தேவை சிம்பிள் தான். நெகட்டிவாக இருந்தால் அது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். அடுத்தது 3க்கும் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 4 5 அப்படியே போயிட்டே இருக்கும். 4 எடுத்துக்கோங்க டெஸ்ட் வேல்யூ. 4 - 3 1 வரும். 4 - 3 4 + 2 6 வரும். அப்போ 36 தான் வேல்யூ வரும். 36ன்றது பாசிட்டிவ், அப்போ அது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். இதான் நம்மளுக்கு முக்கியம். அப்போது எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் எங்கெல்லாம், அப்போ அவங்க கேட்டது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஆன் இந்த ரெண்டு இடத்துலையும். அப்போ -∞, -2 யூனியன் 3, இந்த ரெண்டு இன்டர்வலில் அது இன்க்ரீஸிங்காக இருந்தது. ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் ஆன் -2, 3 அங்கே அது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் அப்படி இருந்தது. இப்படி சொல்லி முடிச்சிங்கனாலே இந்த சம்மு நல்லாயிருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு அனதர் இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, இந்த 6th சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த இன்டர்வல் இன் விச் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் பார்க்கணும், ரைட். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5 சப்டிவிஷன் 1 2 3 4 இன்னொன்று வேறு இருக்குது 5. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு 3 சம் நான் போட்டேன், மிச்சம் இருக்கிற 2 சம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட போகிறீங்க, ரைட். இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல இருக்கிற சம் x² + 2x - 5, ரைட். கொடுத்த சம்மை என்னென்னு எடுத்துப்போம், f(x) ஸ்டெப் 1 x² + 2x - 5, ரைட். இதுதான் நம்மளோட ஸ்டெப் 1, ரைட். ஸ்டெப் 2 என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸ்டெப் 2 f'(x) இதை பண்ணால் 2x², இதை பண்ணால் 2, கான்ஸ்டண்ட்டை பண்ணால் 0, ரைட். ஸ்டெப் 3 put f'(x) = 0, 2x + 2 = 0, 2x = -2. இதால் அடிச்சிட்டிங்கன்னா 2x = -2 இருக்குது. இதால் அடிச்சிட்டிங்கன்னா x = -1, x = -1. The point x = -1 divides the real line into two disjoint
interval namely அது என்னன்னு பார்க்க போகிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஈக்குவல் டு -1 எக்ஸ் ஈக்குவல் டு -1 டிவைட்ஸ் த ரியல் லைன் இன்டூ 2 disjoint interval மைனஸ் இன்ஃபினிட்டி கமா -1 கமா இன்ஃபினிட்டி நேம்லி அதை எழுதியாச்சு. எப்படின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ரைட். இப்போ நம்மளோட அடுத்த வேலை டேப்லர் காலம். டேப்லர் காலத்தில் இன்டர்வல், ரைட், இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா -1 கமா இன்ஃபினிட்டி. நடுவில் அந்த சொன்னது டெஸ்ட் வேல்யூ டிவின்னு போட்டிருக்கேன். டெஸ்ட் வேல்யூ சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைனலாக நேச்சர் இப்படி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் நீட்டாக. இந்த இடத்துக்கு நடுவில் கண்டிப்பாக இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தான் 0 வர சான்சஸ் இருக்குது. இங்கே ஏதாவதுன்னா -2 எடுத்துக்கோங்க. டெஸ்ட் வேல்யூ -2 எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் போட்டு பாருங்கள். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்றது 2x + 2. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்றது நம்ம கணக்கில் 2x + 2 போட்டே கூட பார்க்கணும் பென்சிலில். 2 எக்ஸுக்கு வேலை -2 -4 + 2 -2 நெகட்டிவ் தான் வருது, நெகட்டிவ் சைன் தான் வருது. நெகட்டிவ் சைனாக இருந்தால் அது என்னது? ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், ரைட். இதுக்கு நடுவில் 1க்கும் -1க்கும் இன்ஃபினிட்டியில் 0 எக்ஸ் ஈக்குவல் டு 0 அதை கொண்டு போய் இங்கே போய் போட்டு பாருங்கள். 2 × 0 + 2 2 × 0 + 2 கண்டிப்பாக வேல்யூ 2 தான் வருது. 2ன்றது பாசிட்டிவாக இருந்தால் 2ன்றது பாசிட்டிவ் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அப்போது எங்கே அது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்? எஃப் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆன் -1 கமா இன்ஃபினிட்டி. எஃப் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆன் -∞, -1 இப்படி எடுத்து எழுதிடணும் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரைட். அடுத்த சம் இதில் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பி. பி 10 எடுத்து வச்சு ஒரு ஸ்டெப் எழுதிடுவோமா? எஃப் ஆஃப் எக்ஸ் அசியூம் த கிவன் சம் எஃப் ஆஃப் எக்ஸ். அது பார்க்க நீட்டாக இல்லை, அது எப்படி எழுதிட்டுமா? -2x² -6x + 10. இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேஷன். இனிமேல் நாம் டைரெக்டாக போட ஆரம்பிச்சிடலாம். -2x² பண்ணால் 2x, -6 எக்ஸை பண்ணால் 1, கான்ஸ்டண்ட்டை பண்ணால் 0. இது -4x, அது -6. f dash of x கிடச்சாச்சு. assume the given sum, find f dash of x, put f dash of x is equal to 0 அப்படின்னா -4x -6 is equal to 0. -4x அங்கே போனால் அது +6 ஆகிடும். x equal to 6 / -4ன்னு வரும். அது இப்படி எழுதிட்டேன். அப்போ ஆன்சர் 2 டேபிளில் அது அடித்தா 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். எக்ஸோட வேல்யூ -3/2, ரைட். எக்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கு? -3/2. நல்லா பாருங்கள் ஸ்டூடெண்ட். அப்போ எக்ஸோட வேல்யூ -3/2ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல அப்படியே மாற்றிட்டேன். x equal to -3/2 divides the real line into எத்தனை? 2 disjoint interval. அதே மாதிரி -∞ +∞ நடுவில். அப்போ அந்த இன்டர்வல் ஒன்று -∞, -3/2, இன்னொன்று -3/2, ∞. அந்த இன்டர்வல்ஸ் கிடச்சாச்சு. இப்போது அந்த டேப்லர் காலம் போடணும். டேப்லர் காலம் போடச்சா இன்டர்வல்ஸ் என்னென்ன? டெஸ்ட் வேல்யூ, சைன் ஆஃப் f dash of x. அந்த f dash of xஐ நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. f dash of x -4x -6 nature, right students? right. இப்போ -∞, -3/2, right. -∞, -3/2, -3/2, ∞. அந்த ரெண்டு இன்டர்வல்ஸையும் எழுதிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ். எழுதிட்டு டெஸ்ட் வேல்யூ சொன்னேன். கண்டிப்பாக இதுக்கு நடுவில் 0 வர சான்ஸ் இல்லை, ஆனால் இது ரெண்டுத்துக்கு நடுவில் 0 வரும், ரைட். அப்போ இதுக்கு நடுவில் -3/2ன்றது ஒரு 1.5, 3/2 அப்போ -1.5னா இங்கே -2 இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது 3/2னா என்னது? 1.5 -1.5 இப்படியே -2 இப்படி தானே போயிட்டே இருக்கும்.
அப்போ இதுக்கு நடுவில் இந்த டெஸ்ட் வேல்யூ -2 இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா -2 போட்டிங்கன்னா -4 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. -into ப்ளஸ்ஸு 4 2s are 8 வர வேல்யூ 2 எனக்கு வர வேல்யூ என்ன வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ அதான் நம்மளுக்கு முக்கியம். பாசிட்டிவாக இருந்தால் கேட்க வேணாம், அது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக இருக்கும். இதே அடுத்தது x = 0 இந்த இடத்துக்கு நடுவில் கண்டிப்பாக 0 வரும், ஏன்னா இது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டிக்கு போடுது ரைட். அப்போ 0 இருக்குன்னா இங்கே -4 into 0 அடுத்து -6 வர வேல்யூ கண்டிப்பாக -6 அது நெகட்டிவ். அப்போ அது ஸ்ட்ரிக்ட்லி என்னவாக தான் இருக்கும் டிக்ரீஸிங். அப்போ எடுத்து எழுதிடுவீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எது strictly increasing f is strictly increasing on -infinity, -3/2 f is strictly decreasing on -3/2, infinity. இந்த மாதிரி முடிச்சிடணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே.